இருந்தாலும் நாம் அஷ்டமத்து சனியை கடந்துட்டுருக்கோம். செவ்வாய் சனி சேர்க்கை பெற்றிருக்கின்ற இடம் 8ஆம் இடத்துல நடந்துட்டுருக்கு. 2ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல சம்மந்தப்படுவதால் வரவரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதில் கவலையே கிடையாது. எப்போல்லாம் ராசிநாதன் ராசி வீட்டை பார்த்துருந்தாலே ஓரளவுக்கு பணத்தட்டுப்பாடுலேருந்து மீண்டுடும். சின்ன சின்ன சோதனைகள் வேலைகளை பெரும் கடுமையான சோதனையை கொடுக்குற மாதிரி ஒரு புழிஞ்சு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தொந்தரவும். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. ஏன்னா ராசிநாதனே உச்சம் பெறுகின்ற நேரம் முதல் தேதியிலேருந்து ஒரு 5 நாட்கள் உஷ்ணம் சார்ந்த வியாதிகளோ தொந்தரவுகளோ உடல் அமைப்பிலோ மன அமைப்பிலோ சஞ்சலம் தந்தால் அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீனஸுக்கு வாங்க. யோகா இதை மாதிரி விஷயங்களை எடுத்துங்க. ஏன்னா உச்சம் பெற்று ஒரு 5 days வரைக்கும் கொஞ்சம் தன்மையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இந்த விஷயத்துலேருந்து மாறி வாங்க. நிறைய நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுங்க. இந்த நேரத்தில் தேவையில்லாத டென்ஷன் பிபிலாம் ஏற்றிடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கான நல்ல நேரம்லாம் வரப்போகுதுன்றத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். சித்திரை தொடக்கமே நன்மையை தரும் என்ற அமைப்பு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பணவரவு சார்ந்த விஷயங்கள் தடையல்ல, குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் தடையல்ல. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய மாதம் என்று கூட சொல்லுவோம். ஒரு 15 தேதி வரைக்கும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆரம்பித்த பிறகு தான் நம்மளுக்கு 15 தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு வருமானம் விஷயத்துலையும் சரி, வேலையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி எல்லாமே முன்னேற்றத்தை தந்துவிடும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவது என்பது அதில் மட்டும்தான் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். அங்கே புதன் பகவான் அமர்ந்திருப்பதால் பரிவர்த்தனை யோகம் சமாதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும், குரு பகவானுடைய அமைப்பில் பரிவர்த்தனை யோகங்கள் பிறக்கின்ற நேரம். சில பேர் கணவன் மனைவி காதல் இது மாதிரி விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலம். இந்த சித்திரை 40 அந்த 30ஆம் தேதி 31 தேதிக்குள்ளே நிறைய பேர் சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் திடீர் திருமண வாய்ப்புகள் நடந்தே முடிஞ்சிடும். யாராலையும் இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இன்னும் ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாது. காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலமெல்லாம் ஏற்படுகின்ற அமைப்பு இந்த நேரத்தில் கிரகங்கள் வலிமை பெற்று காணப்படுது. அதனால் துலாமை எப்போல்லாம் பார்க்குதோ சூரியன் அப்போல்லாம் இவங்களுக்கான ஸ்டார்ட் மூமெண்ட்லாம் கொடுத்துரும். அதுவே அந்த இடத்துல காமத்தை கொடுக்கின்ற இடம், திருமணத்தை கொடுக்கின்ற இடமாக தான் அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடத்தை சூரிய பகவான் நேரடியாக பார்ப்பார். அப்போ அந்த செயல்கள்லாம் ஈடுபட்டு நம்மளுக்கு வேலையெல்லாம் முடித்து கொடுத்துரும். அங்கே சுக்கிரனும் 15 நாட்கள் அங்கே பார்க்கின்ற நேரம். அதனால் கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் சண்டை சச்சரவுகளோடு எதுவாக இருந்தாலும் வேலை முடிச்சுட்டு கையில் வந்துடும். இந்த விஷயத்தில் நம்மளுக்கு திருமணம் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். பகவான் நம்மளுக்கு நல்ல இடத்துல அமர்ந்திருக்கார், குரு பகவானுடைய அமைப்பு. அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது செய்தாலும் தன்மையை நடக்கின்ற அமைப்புகள் ஒரு ஆண்டுக்குள்ளே நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடும். சமாதானத்தன்மை எல்லா பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவந்துடுவோம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் தொந்தரவு பண்ணுற மாதிரியோ உடல் உபாதைகளோ ஏதோ கொஞ்சம் படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது ஆரம்பத்திலே இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் பொறுத்துங்கய்யா. வயது மூப்பில் இருக்கிறவங்க தயவு செய்து உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். அது ஆணானா இருக்கட்டும் பெண்ணானா இருக்கட்டும், வயது மூப்பில் இருக்காங்கன்னா உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் முழுவதும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகும். வேலை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன சண்டைக்கிடங்கள், மேலதிகாரியுடைய ப்ரெஷர் எப்பொழுதுமே இருந்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, அதுவும் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும். வேலை பளு நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நம்மளால முடியல சாமின்ற அளவுக்கு வேலையை போட்டு பிழிவாங்க. கடன் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதம் என்று கூட சொல்லுவேன். இந்த நேரத்தில் கடன் வாங்கிறது கொள்வது இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதம் வரைக்கும் தள்ளுபடி பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுவது என்பது ரொம்ப முக்கிய தருணமாகவே வச்சுருக்கேன். ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் டல் அடிக்கும், கொஞ்சம் தேவையில்லாத ப்ரெஷர், மன உளைச்சல், எதை செய்கிறது எதை வாங்கிறது, எங்கன்னா கடை வாங்கிடலான்ற சிந்தனை, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் ஓடுமே கண்டி எந்த நற்பலங்களும் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது காணப்படாது. பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய மாதம் என்று கூட சொல்லுவோம். ஒரே வாரம் சொல்லப்போனால் மாதத்தில் நாம் இந்த மாதம் மட்டும் கடைபிடிச்சிட்டோன்னா ஓரளவுக்கு எல்லா விஷயத்துலேருந்து நாம் செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று வெளியே போயிடுவார். அதுலேருந்து வெளியே வந்துட்டாவே நீங்கள் ஃப்ரீ ஆகிடுங்க ஆட்டோமேட்டிக்காக. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் இந்த மாதம் சிம்மராசிக்காரங்க கடைபிடிங்க. நல்லவை அனைத்தும் சேரும் கூட சொல்ல ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த மாதம் பொறுமையை நிதானத்தையும் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கவனத்தையும் எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கிய தருணமாகவே இருக்குது. வேலை அமைப்பு, வேலையில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இதெல்லாம் நாம் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு நாம் இந்த நேரத்தில் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா வேகமாக நம்மளுக்கு பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் காணப்படும். இதை கடைபிடித்தால் போதுமானதுன்னே சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் கொஞ்சம் சைலண்ட் மோடிலும் விநாயகருடைய வழிபாடையும் எடுத்துக்கொள்ளுங்கள். முருகருடைய வழிபாடை எடுத்துங்க. சரவணபவ சொல்லி வாங்க. தயவு செய்து சரவணபவ சொல்லி வாங்க. தயவு செய்து ஒரு முறைக்கு 2 முறை சொல்கிறார். தன் நாவ் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இறைவனுடைய முருகப்பெருமானுடைய நாமத்தையும் சஷ்டி கவசத்தையும் பாடி வாருங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நல்லது கொடுப்பார். தன்னலமற்ற சேவையெல்லாம் கிடைக்கும். நிறைய விஷயம் நல்பணங்கள் கொடுக்கறதுக்கான அமைப்புகளும் தேடி வரும்.
அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இறைவன் கொடுக்கின்ற காலத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அடிக்கடி படத்தில் ரஜினி சொல்வார், இறைவனால் கொடுக்கறது யாராலையும் தடுக்க முடியாது. நம்மளுக்கு நல்லது இறைவனே ஓப்பன் பண்ணிட்டா மாதிரி நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு தேடி வரும். ஒரு 5 தேதிக்கு அப்புறம் சுக்கிரனோட இடப்பெயர்ச்சி நம்ம நன்மை சார்ந்த விஷயங்கள், லாபம் தருகின்ற விஷயங்கள், வேலையில் ஒரு புதிய முயற்சி, மார்க்கெட்டிங் ஆகட்டும், மீடியா சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், எல்லாருக்கும் இது கூடுதல் அனுகூலத்தை பெறும். ஒரு நல்ல போஸ்டிங்கில் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். தலைமை பொறுப்பாளர் பதவி கூட கிடைக்கும் சிலர் பேருக்கு. அதில் அழுத்தமும் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் இந்த இதுக்காக எதிர்பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் நம்ம மனசில் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்திருந்த தன்மை இப்பொழுது கிடைக்கின்ற காலமாக இந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சியும் சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகத்தை தரும். இந்த கணவன் மனைவி அதாவது உறவில் மட்டும் கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்படும். பெண்கள், புதன் என்று சொன்னால் அது பெண்ணையும் குறிக்கும். 2ஆம் அதிபதி அல்லவா, அவர் நீச்சகதியில் இருக்கிறதால தவறான விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது, தேவையில்லாத விஷயத்தில் நாம மூக்க நொழிக்காமல் இருக்கிறது இந்த நேரத்தில் பார்த்து கொள்ளுங்கள். உடம்பும் சரி இந்த மாதம் பார்த்துக்கணும். தேவையில்லாத விஷயத்தை நாம் கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப நன்மையை தருகின்ற மாதமாக மாறும். வரவுக்கு குறையில்லை சுவாமி, இந்த மாதம் வரவுகள் குறையில்லாது இருக்கும். நிறைய பேர் சொத்து வாங்கலான்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். திடீர்னு சொத்து வாங்கிறதுக்கு ஒரு ஐடியா போடுவாங்க, இடம் கூட போய் பார்த்துட்டு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலமாகவும் இருக்கும். அதெல்லாம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சிக்கு அப்புறம் கிடைக்கின்ற காலம். ஏன்னா அங்கே தான் மண் இருக்கக்கூடிய இடம். அதனால் அந்த இடத்துல பகவானுடைய பார்வையும் நேரடியாக அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ நம்ம எல்லாத்தையும் கடன் வாங்கினாவது சொத்து வாங்கிடலாமன்ற ஒரு எண்ணமும் தோன்றும். ஏன்னா சனி செவ்வாயும் 8ஆம் இடத்துல சம்மந்தப்படுவது என்பது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் உண்டு, மைனஸ் கேட்டகரியும் உண்டு. அதனால் ரெண்டுமே நடக்கிறதுக்கான அமைப்புகளும் கோபதாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள், கம்யூனிகேஷன் தருகின்ற அமைப்பும் அந்த இடத்துல உண்டு. ரொம்ப நன்மையும் தடைபெறும். இந்த மாதம் ஒரு 15 நாட்கள் சீரான ஓட்டத்தை கொடுக்கும். 5 நாட்கள் நல்லாமல் இருந்து சுக வாழ்க்கை அனுபவிக்கலான்ற ஒரு எண்ணத்தையும் தோன்றும். 2 விஷயத்தையும் கொடுக்குறது. ஏன்னா புதனுடைய அமைப்பு மாறின பிறகு தான் இவங்க வாழ்க்கையில் அந்த 15 தேதிக்கு அப்புறம் புதனுடைய பெயர்ச்சியும் நம்மளுக்கு கொடுத்துரும். அதனால் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வந்துடும். அப்போவே தெரிஞ்சுக்கலாம், ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி, நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும். இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.